2020 மார்க்கெட்டு ரொம்ப மோசமாக கிராஷ் ஆச்சு. ஆனால் வித்தின் ஃபியூ இயர்ஸ்லேயே அது நல்லாவே ரெக்கவர் ஆகிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வார் நடக்கிறப்ப மார்க்கெட் மோசமாக கிராஷ் ஆச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டில் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுதுங்க. ஆனாலும் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டு கிராஷ் ஆகிறப்ப ஐயோ மார்க்கெட்டே நமக்கு வேணாம் அப்படின்னு ஒதுங்குறாங்க. அண்டு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே தப்புங்க. மார்க்கெட் ஃபால் ஆகி ஓரளவுக்கு நல்ல நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூடாக இருக்கும். அவங்களோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல்ஸை விட ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை இந்த மாதிரி டைமில் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட ₹1,00,000 இருக்குன்னா அது அப்படியே கொட்டணும்னு கிடையாது. ஒரு 5,000 10,000 இல்லை 20,000 கூட நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஆரம்பித்தா தான் ஃப்யூச்சரில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப உங்களோட 5,000 10,000 வந்து இன்னும் ஒரு டபுளாவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20-30% growth இருக்கும். ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கரெக்ட் ப்ரைஸில் என்ட்ராகிறோ ரொம்பவே முக்கியம். இதான் கரெக்ட் டைம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.